அண்மைச் செய்தி. காவலர்களின் வதை காரணமாக உயிரிழந்த அஜித்குமார் மரணம் தொடர்பாக காவல் நிலையத்தில் நீதிபதி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சம்பவத்தின் போது பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற விசாரணையின் போது பெறப்பட்ட ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கி கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மடப்புற இளைஞர் அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக வரும் 8ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க அதாவது நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்ற நிலையில கடந்த 2ஆம் தேதி முதல் விசாரணை தொடங்கினார். திருப்போணம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில தான் இந்த விசாரணை நடந்து வருகிறது. நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அதாவது முதல் நாள் 2ஆம் தேதி கொலையான அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்குதலுக்குள்ளான பத்திரகாளி அம்மன் கோயிலின் பாதுகாவலராக பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பத்திரகாளி அம்மன் கோவில் சிசிடிவி கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோருடன் முதல் நாள் விசாரணை நடந்தது. அடுத்து 2வது நாள் 3ஆம் நாள் விசாரணை பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படை அஜித்தை தாக்கிய சம்பவத்தை வீடியோ எடுத்து பதிவு செய்த நீதிமன்றத்தில் குறித்த முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, உதவி ஓட்டுநரான கார்த்திக், வழக்கின் முக்கிய நபர்களான தாயார் மாலதி, அவருடைய தம்பி நவீன்குமார், சித்தி சரவணன், காளீஸ்வரன் உட்பட அவங்க உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க. அடுத்து 4ஆவது நாள் நேற்று பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் விசாரணை போயிட்டு இருக்கு. 3ஆவது நாள் விசாரணை நடைபெற்றுச்சு. அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அவர் உடற்கூறு ஆய்வு, அதாவது அவருடைய உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் சதாசிவம், ஏங்கல் 2 பேர் விசாரணை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமாரோடைய இறப்பை முதல்ல உறுதி செய்த டாக்டர் கார்த்திகேயனையும் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்நிலையில இன்னைக்கு 4ஆவது நாள் விசாரணை, அதாவது எப்போதுமே நீதிபதி ஒரு 8:45 9 மணிக்குள்ளதான் வருவாரு. ஆனா இன்னைக்கு அதற்கு முன்பாக ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 7:30 மணிக்கு ஒரு திடீர் விசிட்டாக வந்து நேரடியாக அந்த பழநீர் மாநிலத்துல விசாரணை இடத்துக்கே செல்லாம டைரக்டா அந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே தற்போது நீதிபதி உள்ள சென்று விசாரணை செஞ்சிருக்காரு. அது என்ன விசாரணை சொல்றாங்க தகவல் வெளியாகுன்னா, அஜித்குமார் அன்று அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை என்று காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்களை விசாரணை செய்வதாக கூறப்படுகிறது. அதுல சிலர்கள் பேர் அடிபடுகிறது என்ன தகவல் வெளியாகிறது. அதுல பாத்தீங்கன்னா ரைட்டரான சிவகுமார், தலைமை காவலரான கண்ணன், அது மட்டும் இல்ல பாராட்டூட்டி பார்த்த பெண் காவலரான பூமாரி, இவங்க கூட தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் நீதிபதி பாத்தீங்கன்னா அந்த ஆய்வு மாலையிலேயே தான் இருந்து விசாரணை மேற்கொண்டாங்க. முதலான ஸ்பாட் விசிட்னு சொன்னா இந்த காவல் நிலையம் சொல்லலாம். இங்கிருந்துதான் இப்ப தற்போது வெளிப்புற விசாரணை முதல் நீதிபதி தொடங்கியிருக்காங்க. காவல் நிலையத்திற்குள்ளே சென்று நீதிபதி விசாரணை செய்கின்ற சம்பவம் காவல்துறை வட்டாரங்களில் நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.